இந்த வேலையை செஞ்சது யாருன்னு வச்சுங்களேன், ஜார்க்கண்டில் பீகாரில் ரெகுலராக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. பீகாரில் பாட்னாவில் லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் ஒரு 35 மாணவர்களை கார் வச்சு அசைன் பண்ணி கூட்டு வந்து இரவோட இரவா தேர்தலில் மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு செயல். NTA பீகார் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, சார் எரிஞ்ச நிலையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு, நாங்கள் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம், கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னா நம்ம எக்ஸாமை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் உள்ள போகுது. ஆனால் NTA கொஸ்டின் பேப்பர் தரவே இல்லை. NTA எப்போ கொஸ்டின் பேப்பர் தர்றாங்கன்னா போன வாரம் கொடுக்குறாங்க. போன வாரம் கொடுக்கும்போது அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வெளியே வராது நீட்டில். போன வாரம் கொஸ்டின் முன்னாடியே கொடுத்துருந்தா பாஜக ஆட்சி வந்திருக்கு. அதான் அதை கொடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 68 கொஸ்டின் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. எனக்கு கிழிஞ்சுக்கு எரிஞ்சு கிடக்கிற பேப்பரில் பார்த்தா 68 கொஸ்டின் சீரியல் நம்பரோட சேம். அப்போ பீகாரில் மே 4ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இது NTAவுக்கு தெரியும். மோடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவர் தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல இந்த தேர்தலே இருந்திருக்கு, இந்த எக்ஸாம் இருந்திருக்கு. மூடி மறைச்சிருக்காங்க அவங்க. இது ஒரு மிகப்பெரிய ஊழல். குறிப்பா இந்த பேப்பர் லீக்கை பண்ணது யார்? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்ப திட்டமிட்டு இந்த செயல் நடந்திருக்கு அப்படின்னா, ஆமா, ஒருவேளை இதை தேர்தலை ஒப்பிட்டும் இந்த திட்டம் இடுதல் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ பாஜக உடைய தோல்விக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த டேட்ல வந்திருந்தா, ஒருவேளை இப்ப இந்த லீக் ஆனவர்களை விட்டுட்டு இந்த தேர்தலோட கம்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆமா, அந்த நபர்களை தேட மாட்டாங்களா CBI? அதான் நீங்க கேட்கறதுல முக்கியமான கேள்வி. நானும் அதான் நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க என்கொயரி பண்ண போறீங்க, வழக்கம் போல 4 பேர் மாட்ட போறாங்க, கைது பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ முதல்ல 13 பேர் கைது பண்ணாங்க. இப்போ மே 13ஆம் தேதி 13 பேர்த்த கைது பண்ணிட்டாங்க. மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க. நேற்று மகாராஷ்டிராவில் 4 பேர், அதில் 2 டீச்சர்ஸு, ராஜஸ்தானில் கைது, ஹரியானாவில் கைது, எல்லாம் கைது பண்ணுறாங்க. ஆனால் ஏன் ஒரு மாதம் டிலே? ஒரு தேர்தல் ரிசல்ட்டை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த இஷ்யூவை மூடி மறைச்ச NTA மேலே CBI என்கொயரி வைக்குமா அப்படின்னா வைக்காது. ஆனால் அந்த இயக்குனர் மட்டும் ராஜினாமா பண்ணி, ஆமாம், அவரை செக்ரட்டரியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு ஹெட்டை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ இந்த வேலையை செஞ்சது யாருன்னு வச்சுங்களேன், ஜார்க்கண்டில் பீகாரில் ரெகுலராக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, சால்வர் கேங்னு சொல்லுவாங்க. இந்த கேங்கனுடைய அது ரவுடி கேங் வேற சொல்கிறாங்க. ஆமாம், ரவுடி கேங் தான். அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி செயல்படுவாங்க. அதில் நேற்று மாட்டினது அவர் பேர் நம்ம மூக்யாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நிதிஷ்னு இன்னொருத்தர் பீகாரில். இவங்க 2 பேர் தான் மெயின் புள்ளிங்கிறாங்க. இந்த மூக்யாத்தியுடைய பையன் சிவான்னு சொல்லிட்டு அவன் ஒரு டாக்டர். அவன் மேலேயும் பேப்பர் லீக் கேஸ் இருக்குது. இவங்க வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பீகார், ஜார்க்கண்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய TNPSC வேறு மற்ற ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஏதாவது மேல் இடத்துல லிங்க் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆகிற வேலை தான் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு பையன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அவன் பேர் அனுராக் யாதவ். அந்த பையன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு எங்கள் மாமா எனக்கு கால் பண்ணார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய அந்த மாமா, ஆமாம், சிக்கந்தர பிரசாத். அவங்க மாமா சிக்கந்தர பிரசாத் அப்படிங்கிறது அவங்க மாமா. அவங்க ஃபோன் பண்ணி அனுராக் யாதவ் கூப்பிட்றாரு. வீட்டுக்கு உடனே வான்னு கூப்பிட்றாரு. வீட்டுக்கு போகிறான். அங்கேருந்து அந்த பையனை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பை கூப்பிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாங்க. அவன் நிதிஷ்குமார். அவன் பீகார்காரன். அவன் வீட்டுக்கு போனால் அவன் நீட்டோட சால்வ் பண்ண கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுருக்கான். ஏற்கனவே டிக்காகி இருக்குது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஸோ அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக ஒரு கமிட்டியும் அதுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆமாம், இப்போ நீட்டை சால்வ் பண்ண முடியாதுல்ல, எக்ஸ்பர்ட்ஸ் தானே சால்வ் பண்ண முடியும். ஒன்றும் டீச்சர்ஸ் தான் பண்ண முடியும். அந்த கொஸ்டினை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அதுவும் குயிக்காக பண்ணி ஆகணும். கொஸ்டின் பேப்பர் கிடச்சோன்னே பண்ணிடணும். இது எல்லாம் டிக் பண்ணி PDF-ஆக கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை ஒரு ஒய்ஃபையை பயன்படுத்தி பிரிண்ட் அவுட்டை எடுத்திருக்காங்க. அந்த ஒய்ஃபை பிரிண்டர் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. எடுத்து அந்த பையனை நைட்டாக படிக்க வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இதே பேரில் இன்னொரு பக்கம் இந்த பீகாரில் பாட்னாவில் லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் ஒரு 35 மாணவர்களை கார் வச்சு அசைன் பண்ணி கூட்டு வந்து இரவோட இரவா படிக்க வச்சுருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் மாதிரி. ஆமாம், உள்ளே கூப்பிட்டு அடைச்சி வச்சு படிக்க வச்சுருக்காங்க. அது ஒரு குரூப் ஒரு மாணவர்கள். இங்கே ஜார்க்கண்டில் ஒயாசிஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் இது மாதிரி ஒரு ஃப்ராட் நடக்குது.
இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து மாணவர்கள்ட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுக்க வச்சு மக்கப் பண்ண வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு பேசப்பட்ட விலை 30 to 32 லட்சம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் தான் ஒரு ஸ்கூல் மாட்டுது. இந்த லேர்னர்ஸ் பாட்னா ஸ்கூல் வந்து கொஸ்டின் பேப்பர் எரிச்சிருக்காங்க. அங்கே ஒரு போஸ்ட் டேட்டட் செக் மாட்டிருக்கு. கையங்கலமாக பிடிச்சிருக்கு போலீஸ். மே 5 பிடிச்சிட்டாங்க. மே 7 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் தகவலை லைட்டாக கசி விட்டாங்க. மே 14 இந்தியன் எக்ஸ்பிரஸில் டீட்டெயிலாக கட்டுரையாகவே வெளியிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் வந்து இன்னும் 4 கட்ட தேர்தல் இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையோட ஒரு கட்டுரை எழுதலாம். 5-6 கட்ட தேர்தல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா தகவல் வெளியே வந்துருச்சு. ஆனால் எதிர்க்கட்சிகளோ இந்தியா கூட்டணியோ இதை ஒரு பெரிய போராட்டமாக மாற்றலை. ஏன் மாற்ற முடியல அப்படின்னா அவங்களுக்கு தேர்தல் கட்டாயம் முன்னாடி போய் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் இப்படி நடந்திருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்டிஏ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறீங்க. நான் ராகுல் கூட ஒரு பிரச்சாரத்தில் இதை பற்றி எடுத்திருந்தார். அந்த டாபிக் எடுத்திருந்தாரு. நீட்டில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு, நான் அதை உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல. பிரச்சனை என்னன்னா நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், தேர்தல் பாண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல். அதை வந்து உச்சநீதிமன்றம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இவிஎம்ல முறைகேடு நடக்கு அப்படின்னு சொல்லி நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வந்த வக்கீல்கள் என்ன வாதாடுறாங்க அப்படின்னா மக்களுக்கு இவங்க ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எவன் ஒரு குற்றத்தை எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் மேலே பழி சுமத்தி இவங்க வெளியே அனுப்பிச்சாங்க. இதே வேலையை நீட்டில் பண்ணாங்க. நீங்கள் வந்து மே 10 எதிர்க்கட்சியை சார்ந்த ராகுல் மாதிரியான சில பேர் வந்து கேள்விகள் கேட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட மாணவர்கள் மத்தியில் அவநம்பிக்கையை விதைக்கிறாங்க. லீக் ஆகாத கொஸ்டின் பேப்பரை லீக் ஆச்சுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ரூமரை கிளப்புறாங்க. இது மாணவர்களுடைய உளவியலை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தொடர்ச்சியாக பேசும்போது எதிர்க்கட்சியாக இருந்தால் அன்னைக்கு எல்லாரும் ஒரு சில பொறுப்போடு நடந்திருப்பாங்க. நமக்கே ஒரு சந்தேகம் வருது. இப்போ இவர் கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர், அவரும் சொல்றாரு இதுல முறைகேடு இல்லைன்னு. தேர்வு முகமையும் இதுல வந்து முறைகேடு விதிகள் இல்லைன்னு தோணுது. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நமக்கே வந்து இவ்வளவு முறைகேடு நடக்கல அப்படின்னா பீகார் போலீஸ் முட்டாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பீகார் போலீஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பக்கா எவிடன்ஸோட இப்போ நீங்களும் நானும் எழுதுற அந்த கொஸ்டின் வந்து ஒத்து போச்சுனாலே, ஒரு வார்த்தை ஒத்து போச்சுனாலே நம்ம இதுக்கு வந்துடலாம். காவல்துறை அதிகாரிகள் நல்ல திறமையாக செயல்பட்டு 60 கொஸ்டினுக்கு மேல வருது. இல்ல அதெல்லாமே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, போன வாரம் தான். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் சொல்லிருச்சு, இதெல்லாம் மாட்டிருக்குன்னு சொல்லிருச்சு. இது உண்மையிலே பேப்பர் லீக்கான கண்டுபிடிக்கணும்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணணும். அது நீங்க கொடுங்க, ரெஃபர் பண்ணுங்க. அதை அவங்க 1.5 மாசம் கொடுக்கல. அவங்க இழுத்தடிச்சிருக்காங்க. இது வேணும்னே திட்டமிட்டு இழுத்தடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இல்லை நான் இப்படி பண்ணிருக்கலாம், எவிடன்ஸை கொடுங்க. என்டிஏ செக் பண்ணும். என்டிஏ வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வாங்கி அவங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு லிங்க் பண்ணி பார்த்துட்டு சேம் கொஸ்டின் பேப்பராக இருந்ததுன்னா அவங்க ஆப்ஷன் 2 கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் 2 கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல. ஸோ அப்போ இது திட்டமிட்டு நெக்லிஜென்ஸ் சொல்ல முடியாது. இது திட்டமிட்டே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து கவனக்குறைவுலாம் சொல்லி சமாளிக்கவே முடியாது. தேர்தலில் மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு செயல்.